அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 31 குணசீலம் பாச்சூர் காத்தவராயன் பகுதி 2. விசாரணையின் போது ஆரியமாலா விரும்பியதால்தான் அழைத்து சென்றேன் என்று காத்தவராயன் கூறியதால் தண்டனை கொடுப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. ஆரியமாலாவை வரச் சொல்லி விசாரித்தால் மேலும் சிக்கலாகும். அவள் அதை உறுதிப்படுத்துவாள். சிறையெடுத்தான் என்று அந்தணர்கள் சொன்னது பொய் என்றாகும். ஆனால் தண்டனையும் கொடுக்க வேண்டும். என்ன செய்வது? இப்போது அரசன் சொல்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. நிலை கலங்கி மதி மயங்கி சேப்பிள்ளையான் பிள்ளையென சுற்றினாய் நீ. உலகமதில் உவப்புடனே நீ பிறந்த வரலாறுதனை உணரச் செய்வாயே. சேப்பிள்ளையான் பிள்ளை என்பது தற்போதைய வெறும் தோற்றம்தான். அவன் யார் என்பதற்கு வேறு ஒரு கதை இருக்கிறது. அதன்படி அவன் தண்டனை அடைய வேண்டுமாம். அது என்ன கதையென்றால், காத்தவராயனின் முன்ஜென்ம வினையே காரணமாம். முன்ஜென்மத்தில் அவன் எப்படி இருந்தான் என அரசனுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் நீங்களும் கழுவேற்றப்படுவீர்கள். அது என்ன முன்ஜென்ம கதை? தண்டனையை நிறைவேற்ற ஏதாவது சொல்ல வேண்டுமல்லவா? அதற்காக சொல்லப்பட்ட கதை. கைலாயத்தில் ஈஸ்வரன் ஒரு நாள் வெகுநேரம் கழித்து திரும்புகிறார். பொறுப்பில்லாமல் சுற்றிவிட்டு வருவதாக கருதிய பார்வதிக்கு கோபம். எங்கே இவ்வளவு நேரமாக சென்று இருந்தீர்கள் என்கிறாள். 17 லோகங்களுக்கும் படியளக்கப் போனதால் தாமதம் என்கிறார் ஈஸ்வரன். பரமன் படியளப்பது உண்மையா என சோதிக்க விரும்பிய பார்வதி ஒரு எறும்பை சிமிழுக்குள் அடைத்து வைத்தாள். எறும்புக்கு ஈசன் எப்படி படியளப்பார் என சோதிக்கிறாள். மறுநாள் காலை சிமிழை திறந்தாள். எறும்பு வாயில் குருணை இருந்தது. ஈசன் படியளந்து விட்டார். எறும்புக்கும் ஈசன் படியளந்ததால் அது எறும்பூர். இப்போது அது திருவெறும்பூர். பரமனை தேவையில்லாமல் சோதித்து விட்டோமே என பார்வதி தலை குனிந்து நின்றாள். பரமனின் மனைவியானாலும் பெண்கள் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும். தேவையில்லாமல் பரமனை சோதித்ததற்கு தண்டனை கேட்டாள் பார்வதி. அவர் அதை மன்னித்தாலும் இவள் தண்டனை கேட்டாள். ஈஸ்வரன் கொடுத்த சாபம் என்னவென்றால், பூலோகத்தில் பிறந்து பூந்தோட்டம் அமைத்து பூக்களால் ஈஸ்வரனை அர்ச்சித்து வரவேண்டும். அந்த தோட்டத்தை காப்பதற்கு ஒருவனை ஈஸ்வரனே சிருஷ்டித்து கொடுக்கிறார். அப்பூந்தோட்டத்தை ஒருவன் காத்தான். அப்பூந்தோட்ட காவல்காரன்தான் காத்தான் என்கிற காத்தவராயன். அவன் பூந்தோட்டத்தை காத்தாலும் பூக்கள் காணாமல் போகிறது. எப்படி காணாமல் போகிறது என மரத்தில் ஏறி அமர்ந்து கவனித்தான். தரையிலிருந்து யாரும் அவன் காவலில் உள்ளே நுழைய முடியாது. விண்ணிலிருந்து 7 கன்னியர்கள் கீழே வந்து ஆற்றில் குளித்துவிட்டு பூக்களை பறிக்கிறார்கள். மறுநாள் அவர்கள் அதேபோல் குளிக்கப் போகும்போது 7 கன்னியரில் ஒருவரின் உடையை காத்தவராயன் எடுத்துக்கொண்டு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். குளித்துவிட்டு உடையை தேடும்போது பூக்களை பறித்ததால் உடையை எடுத்தேன். இனிமேல் திருடாதீர்கள். பூக்களை திருடினால் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்டு உடையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து போகிறான். இக்கன்னியர்கள் விண்ணகம் சென்று பரமனிடம் புகார் செய்கிறார்கள். எல்லாம் அறிந்த ஈசனோ கன்னியரின் திருட்டுத்தனம் அறியாமல் காத்தவராயனிடம் விசாரிக்காமல் சாபம் கொடுத்து விட்டார். 6 பேர் கன்னியர்கள் அன்புடைய மங்கையராய் சீருடனே வாய்த்திடுவார். சிறந்த கழுவேறி நம்மிடம் வாரும் என்று நவிந்தாரே. இதுபோல்தான் நந்தனுக்கும் தண்டனை வழங்கப்பட்டது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. இப்பிறவி போய் நீங்க எரியிடை நீ மூழ்கி முப்பரிநூல் மார்பருடன் முன் அணைவாய் என்கிறது பெரிய புராணம். 7 கன்னியரில் ஒருவர்தான் ஆரியமாலா. ஆரியமாலையின் துணியைத்தான் காத்தவராயன் எடுத்தான். இந்த பிறவியில் அவள் உன் இசையில் விரும்பி உன்னோடு வந்திருக்கலாம். கடந்த பிறவியில் அவள் ஆடையை எடுத்தாயல்லவா, அதற்கான தண்டனையைத்தான் இப்போது கழுவேற்றி நிறைவேற்றப் போகிறோம் என்கிறான் அரசன்.
பாவம்தான் பஞ்சமர்கள். எத்தனை பிறவி எடுத்தாலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கடவுளின் பெயரால் ஆதிக்க கூட்டம் மானிடர்களை கொன்று குவித்த அயோக்கியத்தனத்திற்குத்தான் ஆன்மீகம் என்ற பெயரோ? அதைத்தான் கடவுளும் ரசிக்கிறாரோ? எனவேதான் பெரியார் போன்ற பகுத்தறிவுவாதிகள் கடவுளை மற, மனிதனை நினை என்றார்களோ? 7 கன்னியரில் ஒருத்தி ஆரியமாலா. மற்ற 6 கன்னியர்கள் யார்? குணசீலமங்கலம் புத்தூர் சோமாசி பட்டரின் மகள் ஆரியமாலா. வைர செட்டிப்பாளையத்தில் செட்டியார் சாதியில் பிறந்த ஓந்தாயி. களத்தூர் சணலில் நார் உரிக்கும் சலுப்பர் சாதியில் பிறந்த சவுதாயி. ஆட்பாடியில் இடையர் சாதியை சேர்ந்த கருப்பாயி. பாச்சூரில் சாராயம் காய்ச்சி விற்ற பூவாயி. மாவடி மங்கலத்தில் இடையர் சாதியில் பிறந்த நல்லதங்காள். புத்தூரில் வண்ணார் சாதியில் பிறந்த நல்லி. இந்த 7 பேரும் தான் 7 கன்னியர்கள். 7 பேருடனும் காத்தவராயனுக்கு தொடர்பு இருந்ததாக அவனே அரச சபையில் கூறியதாக கதை கூறுகிறது. காத்தவராயன் கோவிலில் ஆரியமாலாவுடன் மட்டும் அவன் இல்லை. அருகில் இன்னொரு பெண்ணும் இருக்கிறார். அவர் செட்டிக்குளத்தில் பிறந்த ஓந்தாயி. ஆரியமாலையை அழைத்து சென்றதற்கே மன்னன் தேடி தண்டனை கொடுக்க அலையும்போது ஓந்தாயியுடன் உறவில் இருக்க வாய்ப்புண்டா? ஆரியமாலாவிடம் காதல் கொண்டவன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுத்தியது ஏன்? எப்படி தொடர்பு ஏற்படுத்தியதாக கூறுகிறார்கள்? பூண்டு நூல் வாங்க ஓந்தாயியிடம் சென்று அவளை மயக்கினான். சவுதாயி வீட்டு கோழியை கொன்றான். கருப்பாயி வீட்டில் மோர் குடித்தான். நல்லியிடம் பால் வாங்கி ஆரியமாலைக்கு கொடுத்தான். பூவாயியிடம் மது வாங்கி குடித்தான். அந்தனர் வீட்டு பெண்ணோடு மட்டுமல்லாமல் பிற உயர் சாதி பெண்களுடனும் அவனுக்கு தொடர்பு இருந்தது என சொல்வதன் மூலம் தண்டனைக்கு ஆதரவாக அனைவரையும் திரட்டும் முயற்சியாக தெரிகிறது. இந்த பெண்களில் யாரும் அவன் சாதியை சேர்ந்த பெண் இல்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். காவிரி கரையெங்கும் 7 கன்னிமார் வழிபாடு உள்ளது. தனது முன் ஜென்ம வரலாறை இப்படி சொல்லி பரமன் கொடுத்த சாப தண்டனையான கழுவேறுதலை செய்கிறேன் என்கிறான் காத்தவராயன். ஆனால் மன்னனோ இப்போது அதிர்ச்சி தீர்ப்பை அளிக்கிறான். ஆரியமாலையுடனும் சேப்பிள்ளையுடனும் ஸ்ரீரங்கத்தில் நீ இரு, நாங்கள் உனக்கு ஆரியமாலையை மனம் முடித்து தருகிறோம் என்கிறான் மன்னன். தீர்ப்பை அந்தணர்களும் வரவேற்கிறார்கள். ஓஹோ, கேளும் பிள்ளாய் காத்தவராயனே, ஆரியமாலை சேப்பிள்ளையானுடன் திருவரங்கப்பட்டியில் இரும்பிள்ளாய் காத்தவராயனே, நாங்கள் ஒருமனதாய் நலமான மாலையரை தாங்கி மனமுடித்து தாரோங்கான் காத்தவனே என்றார்கள். காத்தவராயனுக்கும் ஆரியமாலாவுக்கும் திருமணம் செய்து திருவரங்கத்தில் குடியிருக்க மன்னன் உத்தரவிட்டான். அதை அந்தணர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனெனில் அவன் பஞ்சமன் குலம் அல்ல, பரமசிவனின் மகன். எனவே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவன் குடும்பத்தோடு வாழவில்லையே. கழுவேற்றி கொல்லப்பட்டானே, ஏன்? காமாட்சி கோவிலில் கழுமரம் அடையாளமாக நிற்கிறதே, ஏன்? அங்குதான் ஆண்டைகளின் கொண்டை மறைமுகமாக ஆடுவதை காணலாம். கழுவேற்றப்படவில்லையாம். கழுவில் ஏற்றுங்கள் என்று காத்தவராயனே கேட்டுக்கொண்டானாம். இருப்பாய் கழுவில் என்று ஈஸ்வரனார் சாபமிட்டார். விருப்பமுடன் கழுவில் வீற்றிருக்க வேணும். இனி நிற்கவென்றால் எந்தனுக்கு நீதியல்ல ராசாவே. தாமதமும் பண்ணாமல் தானே அனுப்பினியால் உமக்கும் புகழ் கிடைக்கும். உம்மாலே எந்தனுக்கு சேமம் பெறலாம். இப்போதே அனுப்பும் என்றார். கழுமரம் ஏறும் தண்டனையை தானே ஏற்றதும் அல்லாமல் அதற்கு நீங்கள் காரணமல்ல, நான் தான் காரணம் என்கிறான். எந்த தேதியில் எந்த இடத்தில் தன்னை கழுவேற்ற வேண்டுமென்றும் அவனே சொன்னானாம். பங்குனி மாதம் 15ஆம் தேதியிலே பொங்கும் பௌர்ணமி பூரண சந்திரனில் கழுவேற்ற வேண்டுமாம். எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும்? காவேரி தான் கடந்து கஸ்தூரி ரங்கனையும் நாவாளை துதித்து நல்ல ஜெம்பு நாதரையும் தாயார் அகிலாண்டவளை தான் பணிந்து காத்தவனார் காயாம்பூ வண்ணனான கண்ணனே வாரும் என்று கொள்ளிடத்தை தான் கடந்து கூட்டி வடக்காக மெல்லவே பாச்சூர் மேடை வந்து சேர்ந்தார்கள். கழுவேற்று என்று மன்னன் தீர்ப்பளிப்பதை விட இது மோசமானது. குற்றம் சாட்டப்பட்டவனையே வர்ணாசிரமத்தை ஏற்க வைத்து தப்பித்துக் கொள்ளும் யுக்தி இது. நடந்தது எதுவாக இருக்கலாம் என ஒன்றை தெளிவாக யூகிக்க முடிகிறது. பாச்சூரில் பிடிபட்டான். அங்கேயே கழுவேற்றி கொன்றுவிட்டார்கள். அரச சபை என்பதும் விசாரணையில் காத்தவராயன் சொன்னதும் ஆக
சொல்லப்பட்ட அனைத்தும் முன் ஜென்ம கதை என்ற ஒன்றுக்காக செய்யப்பட்ட புனைவு வேலைகளே. பாச்சூரில் கழுமேடை இப்போது தயாராகிவிட்டது. அக்கழு மரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் காத்தவராயனே கூறினானாம். ஆச்சாவும் தேக்கதுவும் இரண்டும் சேர்த்து 60 அடி குறையாமல் அளவாய் இங்கே பாச்சாவின் மாசியுடம் மலையிற் சென்று பாங்குடனே கொண்டு வந்து பதிப்பாய். இப்படி தளவாயிடம் சொல்லியபடி 60 அடி கழுமரம் வந்து சேர்ந்தது. இக்கழுமரத்தை யார் செய்தார்கள் தெரியுமா? திருவானைக்காவல் வளர் ஜெம்புலிங்க ஆசாரி, மறுவிழா ஸ்ரீரங்கம் வாழும் ரெங்கர் ஆசாரி. திருவானைக்காவலில் சிவன் கோயிலும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கோவிலும் இருக்கிறது. கழுவேற்றுவதில் சைவ வைணவ ஒற்றுமையை காட்டுகிறார்கள். சமணர்கள் கழுவேற்றப்பட்டது குறித்து பெரிய புராணத்தில் கூறப்படும். அது கோவில்களில் சிற்பமாகவும் வரைந்து வைக்கப்பட்டுள்ளது. கழுமரத்தின் உச்சியில் கூர்மையான இரும்பு முனை இருக்கும். அதில் குற்றவாளியாக கருதப்படுபவரின் ஆசனவாய் பொருத்தப்பட்டு காவலர்களால் தோள் பிடித்து அமுக்கப்படுவான். அவன் இறங்க இறங்க அம்முனையானது அவனது கபாலம் வழியே வெளியேறும். இத்தகைய கொடூர மரண தண்டனையே கழுவேற்றுதல். ஆனால் காத்தவராயனுக்கோ வேறு வடிவத்தில் 60 அடி மரம் வருகிறது. 60 அடி உயர தேக்கு மரம். அதன் உச்சியிலிருந்து சற்று கீழே ஒரு அகலமான பலகை. மரத்தின் உச்சியில் இருந்த இரும்பு சட்டத்தில் இரும்பு சங்கிலி தொங்குகிறது. அதன் நுனியில் தூண்டில் முள் போன்ற கொக்கி இருக்கிறது. பலகை மீது செங்கல் அடுக்கப்பட்டு அதன் மீது குற்றவாளி நிறுத்தப்படுவான். அவனது கழுத்தில் தூண்டி முள் கொக்கி குத்தப்படும். குத்தப்பட்ட பிறகு செங்கல் அகற்றப்படும். கால் ஊன்ற முடியாமல் தொண்டையில் குத்தப்பட்ட கொக்கியில் முழு உடம்பும் தொங்கும். சிறந்த கழுவேற்றம் என ஈஸ்வரனார் காத்தவராயனிடம் கூறியது இதுதான். அக்கழுமரத்தில் தொண்டையில் தூண்டி முள் குத்தப்பட்டு உடல் முழுவதும் தொங்கும். இரத்தம் பீச்சி அடிக்கும். அந்த வாடையில் தண்டனையை நிறைவேற்றுவோருக்கு ஏதும் ஆகாமல் இருக்க கஸ்தூரி பொட்டணங்கள் கழுதனிலே இட்டார். இரத்த வாடை அடிக்கக்கூடாதாம். இது போன்ற தண்டனையை நிறைவேற்ற பாச்சூரில் கழுவேற்றும் மேடைக்கு காத்தவராயன் கொண்டு வரப்பட்டான். அச்சமே ஏதும் இன்றி அடியேனும் கழுவில் ஏற கச்சி காமாட்சி தேவி கடுக வந்தருளுவாயே. கழுவேறும் முன்பு காமாட்சி தேவியை அழைக்கிறான். காஞ்சி காமாட்சி பெரும் தெய்வம். இவன் அழைத்தது கிராமத்து சிறு தெய்வ காமாட்சி. சிறு தெய்வங்கள் அனைத்தும் பார்வதியின் அவதாரம் என கதை எழுதி வைதிகம் தனக்குள் வரவு வைத்தது தனிக்கதை. கழுமரத்தில் ஏறாமல் தப்பிக்க காமாட்சியை அழைக்கவில்லை, அச்சமின்றி ஏறுவதற்கே அழைக்கிறான் காத்தவராயன். கழுமரத்தில் ஏறிய காத்தவராயன் மேலிருந்து தனது தந்தை சேப்பிள்ளையை பார்க்கிறான். என்று உனை காண்பேன் என் கண்மணியே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் சேப்பிள்ளை. அவரை பார்த்து, நீர் குமிழி ஏது, நிலைத்த காயம் ஏது, பார்மேல் பிறந்தவர்கள் பரலோகம் சேர்வதல்லால் எந்நாளும் பூலோகம் இருப்பார் ஒருவரில்லை என்றார். ஆனாம். என்றாவது ஒரு நாள் எல்லோரும் சாகத்தானே போறோம் என்பார்களே, அதுதான் இது. ஐயோக்கத்தனம் செய்யும் அக்கிரமக்காரர்கள் மட்டுமே அடிக்கடி சொல்லும் சொல் இது. பஞ்சமனின் வாயிலிருந்து வைதீக வசனத்தை பேச வைத்து உளவியல் ஏற்பை உருவாக்கி வைத்துள்ளார்கள். தூண்டி முல்லை தன் கழுத்தில் மாட்டுமாறு காத்தவராயனே அழைத்தானாம். ஆசாரி அதை மாட்டுகிறார். அவன் நின்றிருந்த செங்கலை தட்டிவிடுகிறார். குரல் வலையில் தூண்டி முள் மாட்டியிருக்க காத்தவராயன் தொங்குகிறான். அண்ணாந்த பார்வையோ ஆதிசிவன் சொற்படியோ. நின்றாரே காத்தவனார் நேராய் கழுமுனையில். வேதனையை தாங்கிக் கொண்டு துடிப்பை காட்டாமல் நேரே தொங்கினானாம். 3 நாட்களாக அப்படியே தொங்கினானாம். உயிர் பிரியவில்லை. அவனுக்கு 3 நாட்களும் எத்தகைய ரண கொடூரமாய் இருந்திருக்கும். தொங்கவிட்டு அனைவரும் போய்விட்டார்கள். கழுமரம் முழுமையும் இரத்தம் வழிகிறது. அவனுக்கு தாகம் எடுக்கிறது. தண்ணீர் தர யாருமில்லை. அப்போது அங்கு வருகிறாள் மாவடி மங்கலத்தின் இடையர் சாதி பெண் நல்லதங்காள். மோர்கொண்டு வருகிறாள். 60 அடி உயரத்திற்கு சென்று எப்படி மோர் கொடுப்பது? நல்லதங்காள் தைரியமாக மேலேறி சென்று மோர் கொடுத்தாள். தாகம் சற்று தணிந்தது. மோர் கொடுத்த நல்லதங்காள் இடையர் சாதி என்பதால் அதற்கேற்ப அவளை வாழ்த்துகிறான். மாடு பெருகி வர மனைவி மக்கள் உண்டாக, ஆடு பெருகி வர அழிவில்லா செல்வமது, பட்டி பெருகி வர பாக்கியங்கள் உண்டாக, கட்டு குலையாமல் காளியது பெருகி வர, இடையர் குலத்திற்கு ஆடு மாடுதானே செல்வம். கொடுமையான வேதனையை தாங்கி எத்தனை நாள் அப்படியே தொங்குவது?
அப்போது வெள்ளை குதிரையில் ஆரியன் ஒருவன் அங்கு வருகிறான். அவனை பார்த்து, பாரில் நல்ல தூண்டியிலே படுந்துயரம் தீர்ந்திருக்க கத்தியால்தானே கழுத்தறவே வீசும் என்றார். ஆரியன் காத்தவராயனின் கழுத்தை அறுக்கிறான். உடலின் வேதனை தீர்ந்தது. உயிரும் பிரிந்தது. உடலும் வீழ்ந்தது. வர்ணாசிரமவாதிகளுக்கு கணக்கொன்று முடிந்தது. அது வர்ணாசிரம எதிர்ப்பின் அடையாளமாக ஆகிவிடக் கூடாது. விதி விலக்கான இவனைப் போன்ற சிலரின் நினைவை போற்ற என்ன செய்வது? அவனை கடவுளாக்கி வழிபடுவதுதான். வர்ணாசிரமம் அடித்தும் கொல்லும், அனைத்தும் கொல்லும். ஆனால் கொல்லும் என்பது மட்டுமே நிஜம். இது புராண கதையல்ல, உண்மை சம்பவம். காத்தவராயன் கதைப்பாடலில் சொல்லப்பட்ட ஊர்கள் அனைத்தும் இப்போதும் இருக்கிறது. அங்கு காத்தவராயனுக்கு வழிபாடும் நடக்கிறது. காவிரி கரை எங்கும் 1 கோடிக்கும் அதிகமானோர் இந்த வழிபாட்டில் இன்றும் உள்ளனர். காவிரி, கொள்ளிடம், ஐயன் வாய்க்கால் என 3ம் சந்திப்பதால் அது முக்கொம்பு. கொள்ளிடத்தின் வடகரையில் குணசீலம் என்றொரு ஊர் இருக்கிறது. மன நோயாளிகளுக்கு நோய் தீரும் என அங்கு ஒரு கோவிலில் கட்டி வைத்திருக்கிறார்கள். மன நோயாளிகளை குணப்படுத்தும் எனும் நம்பிக்கை சார்ந்து குணசீலம் என்ற பெயரோ. முக்கொம்பு, குணசீலம் செல்லும் பாதையில் வலது புறத்தில் ஒரு கோவில் இருக்கிறது. கோவில் இருக்கும் இடத்தின் பெயர் வாத்தலை. அக்கோவில் ஒரு தோப்புக்குள் இருக்கிறது. தோப்பை உரசியபடி ஐயாறு ஓடுகிறது. கொல்லி மலையிலிருந்து ஓடிவரும் ஆறுதான் ஐயாறு. அக்கோவிலுக்குள் முண்டாசு கட்டி, பெரிய மீசை வைத்து, கையில் பூச்செண்டு, அதன் மீது கிளியுடன் முரட்டுத்தனமான ஆண் சிலை. அவர்தான் காத்தவராயன். அச்சிலையின் 2 பக்கமும் 2 பெண்கள். ஒரு பெண் சிவந்த நிறம், மற்றொரு பெண் கரும்பச்சை நிறம். சிவந்த நிறமுடைய பெண் தான் ஆரியமாலா. கரும்பச்சை நிறமுடைய பெண் ஓந்தாயி. இம்மூவருக்கும் இடப்புறமும் வலப்புறமுமாக 2 ஆண் சிலைகள். இடதுபுறம் இருப்பவர் மதுரை வீரன், வலதுபுறம் இருப்பவர் பெரியண்ணன். பெரியண்ணன் காத்தவராயனின் மாமன். மதுரை வீரன் காத்தவராயனைப் போல் கொல்லப்பட்டவர். ஐயாறின் மேற்கு கரையில் இக்கோவில் இருக்கிறது. ஐயாறின் கிழக்கு கரையில் இன்னொரு காத்தவராயன் கோயில் இருக்கிறது. அதன் வாசலில் பெரிய அளவிலான ஒரு ஆண் சிலை இருக்கிறது. அதை மகாமுனி என்றும் காத்தவராயனின் வேலையாள் என்றும் கூறுகிறார்கள். இக்கோவில்கள் இருக்கும் மடுவில்தான் ஆரியமாலாவை காத்தவராயன் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். எனவே இங்கு அவனுக்கு கோவில் என்கிறார்கள். இதுதான் காத்தவராயனின் பூர்வீகம். இங்கிருந்து பிடி மண் எடுத்து சென்றுதான் வேறு இடங்களில் காத்தவராயன் கோவில் அமைக்கிறார்கள். திருச்சியிலிருந்து சேலம் செல்லும் சாலையில் 7 கிலோமீட்டர் கடந்ததும் ஒரு விலக்கு வருகிறது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் கழுவேற்றம் நடந்த பாச்சூர் வந்துவிடுகிறது. அங்கு கழுமேடு என்றொரு இடம் இருக்கிறது. நடுக்கல் நடப்பட்டுள்ளது. அதை வழிபடுகிறார்கள். அசைவ உணவு உண்ணும் பிள்ளைமார்களும் இங்கு வழிபடுகிறார்கள். தங்கள் குழந்தைகளுக்கு காத்த பிள்ளை என அவரது பெயரை சூட்டுகிறார்கள். அங்கு ஒரு கோவில் இருக்கிறது. அக்கோவிலின் வெளியே 60 அடி கழுமரம் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் கழுவேற்ற திருவிழாவும் நடத்துகிறார்கள். 60 அடி உயரத்தில் ஏறுவதற்கு 20 அடியில் 3 ஏணிகளும் அங்கு இருக்கிறது. விழாவின் போது சாமியாடி அதில் ஏறி தொங்கிக் காட்டுகிறார். எதற்கு? பஞ்சமன் எவனும் இனி வைதீக பெண்ணை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்பதற்காகவா? காத்தவராயன் கதை என பலவிதமான நூல்கள் நமக்கு கிடைக்கிறது. புகழேந்தி புலவர் எழுதிய காத்தவராய சுவாமி கதை, சாமிக்கண்ணு கவுண்டர் எழுதிய காத்தமுத்து நாடகம், பரசுராம ஆசாரி எழுதிய காத்தவராய நாடகம் என பல படைப்புகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட காலத்தால் முந்தையது காத்தவராயன் கதைப்பாடல் என்ற பாடல்களை கொண்ட நூல். இப்பாடல்களை புனைந்தவர் யாரென்று தெரியவில்லை. நாட்டுப்புற ஆய்வியலை தமிழகத்தில் தீவிரமாக எடுத்து சென்ற பெரும் ஆய்வாளர் பேராசிரியர் நா. வான மாமலை எழுதியுள்ள காத்தவராயன் ஆய்வில் சம்பவம் நடந்த காலம் விஜயநகர பேரரசு ஆட்சிக்கு முந்தையது என்றும் இன்றிலிருந்து 600 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்றும் மதிப்பிடுகிறார். இது கதையல்ல, உண்மை சம்பவம் என்பதற்கான ஆதாரங்களாக காத்தவராயன் கதையில் வரும் ஊர்கள் அனைத்தும் இன்றும் கொள்ளிடம் நதிக்கரையில் இருக்கிறது. காத்தவராயன் கோவிலும் இருக்கிறது. காத்தவராயன் கழுவேற்றப்பட்ட பிறகு அவன் சார்ந்த வெகு மக்களை திருப்திப்பட வைக்கும் முயற்சியாக
காத்தவராயன் புராணம் எழுதப்பட்டது. அக்கதையின்படி காத்தவராயன் பார்வதியின் பிள்ளை என்றும் பரமசிவன் போட்ட சாபத்தால் பறையர் குலத்தில் பிறந்ததாகவும் வரும். ஆரிய மாலையிடம் நான் பறையன் என சொன்ன காத்தவராயன் விசாரணையின் போது அரசனிடம் வேறு மாதிரி சொன்னதாக புராணக்கதை இருக்கும். பாலருகில் ஈசனார் பார்ப்பார வம்சத்தில் அனந்த நாராயணார் அவர்க்கு புத்திரனாய் புனத்திலே தானெறிய புலச்சி என எடுத்து 3 நாள் பறைச்சி முளையுண்டு வீற்றிருப்பாய் சேப்பிள்ளை மனையாளாம் சங்கப்பிள்ளை வளர்ப்பாளே என்று சொன்னதாக வருகிறது. வைதீக தம்பதியருக்கு பிள்ளையாய் பிறந்து புலச்சியினால் கண்டெடுக்கப்பட்டு பறைச்சியிடம் பால் குடித்து இடைநிலை சூத்திர சாதி தம்பதியினரிடம் பிள்ளையாக வளர்ந்தான் காத்தவராயன். இப்புராண கதையின்படி பார்த்தாலும் வைதீக குடும்பத்தில் பிறந்த ஒருவனை அரசன் கழுவேற்றி இருக்க மாட்டான். ஏனெனில் வைதிகரை கொன்றால் தோஷம் ஏற்படும் என்ற கருத்து நிலவிய காலமும் கூட. வைதிக பெண்ணை காதலித்தான் என்பதற்காகவே அவனை வைதீக குடும்பத்தில் பிறந்தவனாக சித்தரிக்க முயன்ற பிற்கால இடைச்சேறுகள் மட்டுமே இது. வளர்ப்பு தந்தை சேப்பிள்ளையும் கூட சூத்திரன் அல்ல, பஞ்சமன் தான். பஞ்சமனில் பறையர் அல்ல, புலையர். ஏனெனில் பரச்சி பெற்ற பிள்ளை என்று முதலிலேயே சொல்லிவிடுகிறார். பறையர் புலையர் என்ற வித்தியாசமும் பாடலில் வருகிறது. பஞ்சம குழந்தையை சூத்திரர்கள் தாளாட்டி சீராட்டி வளர்க்கும் மனப்பக்குவம் கொண்ட சமூகமும் அன்று இருந்ததில்லை. காத்தவராயனை வைதிக குடும்பத்து பிள்ளை என சொல்ல வேண்டுமானால் சேப்பிள்ளையை சூத்திரனாக காட்ட வேண்டும் என்ற சாதி இச்சை மட்டுமே. வைதீக குழந்தை பஞ்சமன் வீட்டில் வளர்ந்தான் என புராண கதையில் கூட சொல்ல மனம் வரவில்லை. அப்படி இருக்கும்போது வைதீக குடும்பத்தில் பிறந்தவனை கழுவேற்றம் செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அவன் ஆரிய மாலையிடம் சொன்னானே, பார்த்தனிலே நானும் பறையன் பறையன் என, அதுதான் உண்மை. வெகு மக்களால் மதிக்கப்பட்டு கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுபவர்களையோ அல்லது அப்படி திட்டமிட்டு உயர்த்தப்படுபவர்களையோ வைதிக குடும்பத்தில் பிறந்தவர்கள் என தங்கள் கணக்கில் வரவு வைக்கும் வேலையை அன்று மட்டும்தான் செய்தார்களா? அதற்கு இன்று நடந்து கொண்டிருக்கும் ஒன்றை உதாரணமாக கொள்ளலாம். சீரடி சாய்பாபா வழிபாடு இப்போது பரவலாக்கம் பெற்று கொண்டிருக்கிறது. சீரடி சாய்பாபா எங்கு எப்போது பிறந்தார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. உத்தேசமாக அவரது பக்தர்களால் 1838 செப்டம்பர் 28 என்று சொல்லப்படுகிறது. 1868 ஷீரடியில் உள்ள ஒரு பள்ளி வாசலில் பக்கீராக இருந்து பிச்சை எடுத்து வாழ்ந்துள்ளார். அங்கு வருவோரை அல்லா மாலிக் அல்லா மாலிக் என்று ஆசீர்வதித்துள்ளார். ஒரு முனிவரைப் போல் ஞானியைப் போல் வாழ்ந்து இந்து இஸ்லாம் என 2 மத மக்களும் போற்றும் சித்து வேலைகள் நிகழ்த்துபவராக வாழ்ந்துள்ளார். 1917 ஆண்டு திலகர் நேரடியாக வந்து சந்தித்து இவரிடம் ஆசி பெற்றுள்ளார். அதன் பிறகே இவரின் புகழ் பரவத் தொடங்கியது. 1918 அக்டோபர் 15 இறந்தார். இவரின் அவதாரம் என சொல்லித்தான் பல பாபாக்கள் உருவானார்கள். சீரடி சாய்பாபா இந்துவா இஸ்லாமியரா என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இருவருக்குமானவராகவே மக்களால் கருதப்படுகிறார். இஸ்லாமியர்கள் இவரை கையில் எடுக்காததற்கு பிரதான காரணம் யாதெனில், உருவ வழிபாட்டிலோ தனிநபர் வழிபாட்டிலோ அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால்தான். ஆனால் இப்போது அவரின் வரலாறு என்ற பெயரில் பரப்பப்படும் செய்தி யாதெனில், ஷீரடி சாய்பாபா வைதீக தம்பதியரின் மகனாக பிறந்தார் என்பதே. மக்களால் போலப்படும் அல்லது வழிபடப்படும் ஒருவர் வைதீகராக மட்டுமே இருக்க முடியும் என்ற வைதீக கட்டுமானம். ஏனெனில் அவர்களின் நோக்கம் ஒன்றுதான், அது அதிகாரத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதுதான். எனவே அனைத்தையும் விழுங்கி செரிக்கிறது. காத்தவராயன் வரலாறு சொல்லும் பாடம் என்ன? வர்ணாசிரமத்தை காப்பாற்றுங்கள் என்பதாக இருக்கிறது. ஆனால் அதற்குள் ஊடுருவி பார்த்தால் வர்ணாசிரம சமூகத்திற்கு சவால் விட்ட ஒரு கலகக்காரனாகவும் காட்சியளிக்கிறார் காத்தவராயன். காவிரிக்குள் ஊடுருவி இருக்கும் காத்தவராயனிடத்தில் கற்றுக்கொள்ளும் பாடம் உண்டு. கலகம் செய், கலங்காதே. முக்கொம்பிலிருந்து புறப்படும் காவிரி ஒரு பெரும் தீவை உருவாக்குகிறது. அத்தீவுக்குள் தான் ஸ்ரீரங்கம் இருக்கிறது. அடுத்து அத்தீவுக்குள் பயணமாகும். அதற்கு முன்பு உலகின் முதல் மதம் என கருதப்படும் ஆசீவகம் வளர்த்த அடையாளங்களும் காவிரி கரையில்தான் இருக்கிறது.
அதற்கு பாச்சூர் அருகிலுள்ள திருவெள்ளரை, திருப்பட்டூர் ஆகிய ஊர்களுக்கு செல்ல வேண்டும். தொடர்ந்து காவிரியில் பயணிக்கலாம். நூலின் அடுத்த அத்தியாயம் 32. திருவெள்ளரை, திருப்பட்டூர், ஆசீவகம். கொள்ளிடம் ஆற்றின் வடக்கே இருக்கும் 2 ஊர்கள் திருவெள்ளரையும் திருப்பட்டூரும். வெண்மையான பாறையினால் உண்டான மலை என பொருள்பட வெள்ளரை எனப்படுகிறது. ஆதி காலத்தில் பிடவூர் என்பதே தற்போது திருப்பட்டூர் என மாறியிருக்கிறது. இவ்விரண்டு ஊர்களிலும் உலகில் தோன்றிய முதல் மதமான ஆசீவகம் குறித்த தொல்லெச்சங்கள் காணப்படுகிறது. இது பற்றிய பல ஆய்வுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. ஆசீவகம் என்றால் வடமொழி என கருதப்பட்டு வந்ததை ஆய்வுகள் மறுக்கிறது. ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம் சமம் ஆசீவகம் என பிரித்து பொருள் கொள்கிறார்கள். அறிந்த ஒரு செய்தியிலிருந்து அறியாமல் உள்ள விடையை அறிந்தால் அதற்கு ஈவு என பெயர். ஈவு என்பது வகுத்தும் பகுத்தும் பெறப்படும் விடையை குறிப்பது. உதாரணமாக 10க்குள் எத்தனை 2கள் உள்ளன என ஒருவர் அறிய விரும்புகிறார். வகுத்தல் முறையில் 5 என கண்டுகொள்கிறார். 10ம் 2ம் அவரிடம் உள்ளவை. இவை முறையே முதலி, வகுத்தி என்பார்கள். அவற்றை கொண்டு அவர் பெற்ற விடை 5. இதற்கு பெயர் ஈவு. இதைப்போல ஆதிகால மனிதர்களின் இயங்கியல் முறைக்கான அனைத்திற்கும் தீர்வை வழங்கியவர்கள் ஆசீவகர்கள். ஆசு என்றால் தூய்மையான, ஈவு என்றால் தீர்வு, அகம் என்றால் இருப்பிடம் என்பதே ஆசீவகம். ஆசு தூய்மையானது என்றால் மாசு தூய்மையற்றது. சிறந்த கவிஞரை ஆசுகவி என அழைப்பார்கள். ஆசீவகம் எனும் பெயர் அத்துறவிகளின் வாழ்விடத்திற்கான பெயராகும். ஆசீவகத்தை உருவாக்கியவர் மர்க்கலி கோசாரர் என தமிழ் இலக்கியம், பௌத்தம், ஜைனம் ஆகிய 3 மரபுகளும் உறுதி செய்கிறது. ஆனால் ஆசீவகம் பற்றி ஆராய்ந்த அறிஞர்கள் அனைவரும் பௌத்த, ஜைன மரபுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டதால் அந்த ஆய்வு ஒரு தலை சார்பாக அமைந்துவிட்டது என்கிறார்கள் ஆசீவக ஆய்வாளர்கள். தமிழ் இலக்கிய நாட்டார் மரபுகளையும் சேர்த்து ஆராய்ந்த போது மர்க்கலி தான் தமிழ் மக்கள் வணங்குகிற தர்ம சாஸ்தா என்றும் அவர்கள்தான் ஐயனார்களில் முதலாமவர் எனும் கருத்தை வலுவாக முன்வைக்கின்றனர். மகாவீரரும் மர்க்கலி கோசாலரும் ஒன்றாக பணியாற்றி பிறகு இருவரும் பிரிந்துவிட்டனர் என ஜைன இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளது. மர்க்கலி மகாவீரருடன் 6 ஆண்டுகள் ஒன்றாக தவம் இயற்றி துறவு நெறி நின்றவர். பின்னர் அவரை விட்டு பிரிந்து தனி சமயம் கண்டார். எனவேதான் மகாவீரர் உள்ளிட்ட ஜைனர்கள் மர்க்கலியை தூற்றவும் இகழவும் செய்தார்கள் என்கிறது ஆசீவக ஆய்வுகள். ஆசீவகமும் ஐயனாரும் முதலில் தோற்றம் பெற்றது காவிரி கரையில்தான் எனும் ஆய்வுகள் காவிரியின் ஆழத்திற்குள் நம்மை அழைத்து செல்கிறது. இது குறித்து விரிவாக ஆய்வு செய்துள்ள பேராசிரியர் முனைவர் க. நெடுஞ்செழியன் ஆசீவகத்தை தோற்றுவித்த மூவர் ஐயனார் என்னும் பெயரில் தமிழகத்தில் வணங்கப்படுகின்றனர் என்றும், திருப்பட்டூரில் பிறந்த ஐயனார் அம்மூவருள் ஒருவர் என்றும், அவர் சிற்றன்ன வாயிலில் மறைந்தார் என்றும் ஆய்வுகளின் மூலமாக கருத்துக்களை முன்வைக்கிறார். மேலும் திருப்பட்டூரில் பிறந்த மாசாத்தன் என்பவரே மர்க்கலி என அறியப்படுகிறார் என்றும், அவர் முதல் தீர்த்தங்கரரான ஆதிநாதரின் வழிவந்த ஒரு தீர்த்தங்கரர் ஆவார் என்றும், இவர் மகாவீரரின் காலத்தவர் என்றும், 24வது தீர்த்தங்கரர் எனும் நிலைக்கு இவரும் மகாவீரரும் போட்டியிட்டனர் எனவும் கருதப்படுகிறது. இவருக்கும் முக்குடை உண்டு. மகாவீரரோடு கருத்து மாறுபாடு ஏற்பட்டு ஆசீவகத்தை தோற்றுவித்தார். மர்க்கலி வட இந்தியாவை சேர்ந்த குஜராத் பகுதியில் பிறந்தவர் என பரவலாக அறியப்படும் கருத்து தவறு. அவர் திருப்பட்டூரில் பிறந்தவர் என ஆய்வுகள் முன்வைக்கப்படுகிறது. திருப்பட்டூர் அரங்கேற்ற ஐயனார் கோயில், பிரம்மபுரீஸ்வரர் கோயில், ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முந்தைய கோவிலான திருவெள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோயில், புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் குடைவரை கோயில் ஆகிய அனைத்தும் ஆசீவகத்தின் தொல் எச்சங்களே என்கிறது ஆய்வுகள். இதற்கான சான்றுகள் பண்டைய கால இலக்கியங்களான சிலப்பதிகாரம், பெரிய புராணம், பிங்கள நிகண்டு உள்ளிட்டவற்றிலும், திருப்பட்டூர், சித்தன்னவாசல் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுகளிலும்
அசோகரின் கல்வெட்டுகளிலும் காணப்படுகிறது. குறிப்பாக மைசூரில் இன்னும் புதுப்பிக்கப்படாமல் உள்ள 50,000 தமிழ் கல்வெட்டுகளில் ஒன்று ஐயனாரை பற்றி வெகுவாக விவரிக்கிறது. தமிழகத்தில் 12,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மையான கிணறு திருவெள்ளரையில் இருக்கிறது. வட்டம், சதுரம், செவ்வகம் ஆகிய வடிவத்தில்தான் கிணறுகளை பார்த்திருப்போம். இந்த கிணறு ஸ்வஸ்திக் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதை 4 மூலை கேணி என அழைக்கிறார்கள். கிணற்றின் சுவரில் உள்ள கல்வெட்டில் மார்பிடுகு பெருங்கிணறு என குறிக்கப்பட்டுள்ளது. மார்பிடுகு என்றால் பேரிடி என பொருள். பல்லவர்களுக்கு சிற்றரசர்களாக இருந்த முத்தரைய மன்னர்களுக்கு பிடுகு என பட்டம் உண்டு. தொல்லியல் துறையின் குறிப்பில் கிபி 779 780 பல்லவ அரசன் நந்திவர்மனின் 4வது ஆண்டு ஆட்சியில் தொடங்கி 5வது ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முத்தரையரிடமிருந்துதான் சோழர்கள் தஞ்சையை கைப்பற்றினர் என்பது வரலாறு. ஒவ்வொரு பக்கத்திலுமாக 4 பக்கங்களிலும் தலா 52 படிக்கட்டுகள் கொண்டு 30க்கு 30 அளவில் இக்கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இப்படிக்கட்டுகளில் பல்லவர் கால கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. வானத்தையும் பூமியையும் உயிரினங்களையும் படைத்தது இறைவன் என்று மத நிறுவனங்கள் சொல்கின்றன. ஆனால் ஆசீவகம் அணு கோட்பாட்டின் அடிப்படையில் தற்செயலாகவே உலகம் தோன்றியதாக சொல்கிறது. இப்பேரண்டத்தின் தோற்றம், பெருவெடிப்பு, கருந்துளை பற்றியெல்லாம் சமீப காலமாகத்தான் அறிவியல் உலகம் பேசத் தொடங்கி இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் இலக்கியமான பரிபாடலில் கீரந்தையார் எனும் புலவரால் பாடப்பெற்ற பாடலில் இது போன்றதொரு குறிப்பு உள்ளது. பரிபாடல் 2வது பாடலின் முதல் 15 அடிகள் பேரண்டம் மற்றும் உலக தோற்றத்தை மிக விரிவாக விவரிக்கின்றன. பாடலின் முதல் 2 அடிகள் முழுமையாக கிடைக்கவில்லை. இருப்பினும் பரிமேலழகர் உரையால் பொருளை புரிந்து கொள்ள முடியும். தொன்முறை இயற்கையின் மதி என தொடங்கி 2வது அடியில் மரபிற்றாக பசும்பொன் உலகமும் மண்ணும் பாழ்பட விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உருவரி வாரா ஒன்றன் ஊழியும் உந்துவளி கிளர்ந்த ஊழ் ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பனியொடு தன் பெயல் தளிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடாகிய 2 நிலத்து ஊழியும் நெய்தலும் குவளையும் ஆம்பலும் சங்கமும் மையில் கமலமும் வெள்ளமும் நுதலிய செய்குறி ஈட்டம் கழிப்பிய வழிமுறை. பாடல் 2. இப்பாடலின் ஒவ்வொரு சொல்லும் ஆழ்ந்த பொருள் பொதிந்து இருப்பதை காண முடியும். பாழ்பட்டுப் போன வெட்ட வெளியில் அணுவானது கருநிலையில் இருந்தபோது ஏற்பட்ட பெரிய வெடிப்பின் காரணமாக வெப்பம் தோன்றியது. பிறகு காற்றும் தோன்றியது. வெப்பத்தின் மீது காற்று மோத மோத தீயாகியது. தீ எரிந்து எரிந்து அணையத் தொடங்கிய போது ஆவி படலம் மேகமாக படிந்து அது குளிர்ந்து மழையாக பெய்தது என்கிறது இப்பரிபாடல். இதுதான் பேரண்டம் தோன்றியது பற்றிய ஆசீவகத்தின் கோட்பாடு. கடவுள் மறுப்பை முன்வைத்ததே ஆசீவகம். ஆசீவகத்தில் 6 வகையான நிறக் கோட்பாடு பின்பற்றப்பட்டது. இவ்வகைப்பாடு அவரவர் சிந்தனை, செயல், தகுதி, அறிவு நிலை, ஊழ பயிற்சி, மெய்யியல் அறிவு இவற்றை அடிப்படையாக கொண்டது. கருமை, நீலம், பசுமை, செம்மை, மஞ்சள், வெள்ளை ஆகிய 6 நிறப்பிரிவுகளை கொண்டது. இந்த நிறங்கள் சூரியனையும் அதனால் மாற்றம் பெறும் விண்ணின் நிறத்தையும் மையமாக கொண்டு பிரிக்கப்படுகிறது. கருமை என்பது தொடக்க நிலை, இரவு விண்ணின் நிறம். நீலம் என்பது 2ஆம் நிலை, விடியற்காலை கதிரவன் உதிக்கும் முன் விண்ணின் நிறம். பசுமை என்பது 3ஆம் நிலை, கதிரவன் உதிக்கத் தொடங்கும் பொழுது சிறிய நேரத்திற்கு இருக்கும் நிறம். செம்மை என்பது 4ஆம் நிலை, கதிரவன் உதித்த பிறகு விண்ணின் நிறம். மஞ்சள் என்பது 5ஆம் நிலை, கதிரவன் உதித்த பிறகு கதிரவனின் நிறம். வெள்ளை என்பது இறுதி நிலை, கதிரவன் உச்சிக்கு வந்த பிறகு கதிரவனின் நிறம். இந்த 6 நிறங்களில் ஒவ்வொரு நிறத்திற்கும் 3 படிகள் உண்டு. கரும் பிறப்பில் கருமை முதல் படி, இளம் கருமை 2ஆம் படி, சாம்பல் 3ஆம் படி, நீலப் பிறப்பில் கருநீலம் முதல் படி,
நீலம் 2ஆம் படி, வான் நிறம் 3ஆம் படி, பசும் பிறப்பில் அடர் பச்சை முதல் படி, பச்சை 2ஆம் படி, வெளிர் பச்சை 3ஆம் படி, செம்பிறப்பில் செம்மை முதல் படி, இளம் சிவப்பு 2ஆம் படி, காவி 3ஆம் படி, மஞ்சள் பிறப்பில் அடர் மஞ்சள் முதல் படி, இளம் மஞ்சள் 2ஆம் படி, பொன்மை 3ஆம் படி. வெண் பிறப்பில் வெண்மை 3 படிகளிலும் உண்டு. துவக்க நிலை, இடைநிலை, கடைநிலை என 3 படிகளும் குறிக்கப்படுகிறது. மேலே கூறப்பட்ட 18 படிகளையும் கடந்த பிறகே நல் வெள்ளை எனும் நிறமிழி நிலையினை அடைவர் என்பதே நிறக்கோட்பாடு. அதாவது கருமையிலிருந்து நல் வெள்ளை நிலை வரையிலும் தகுதி உயர உயர நிறத்தின் அடர்வு குறைவதனை காணலாம். அறியாமை நீங்கிய நிலைகளை இது குறிக்கிறது. கருமையில் பிறவி தொடங்கி அறியாமை இருளுடன் வாழ்வை தொடங்கும் ஆசீவகன் தனது பயிற்சியினாலும் ஒழுக்கத்தினாலும் அருநிற 14 படி கடந்து நிறமிழி நிலையினை அடைவதே வீடடைதல் எனப்படும். அப்படி ஒளி அடைதலே ஆசீவக மெய்யியலின் நோக்கம். ஆசீவக நம்பிக்கையின்படி 18 படிகளையும் கடந்து வீடு பேறு அடைந்தவர்கள் 3 மட்டுமே. ஒருவர் அறப்பெயர் சாத்தன் என்ற மற்களி, இன்னொருவர் பூரணர், 3வது சின்னையனார். ஆசீவக பள்ளியில் பயிற்சி பெற்ற பின்னரே இல்லறத்திற்கு செல்லும் வழக்கம் இருந்தது. வாழ்வியல் சிக்கல்களுக்கு விடை தேடி அலைவதனை இது குறைக்கும் என்பதும் அதன் சிறப்பு. துறவி கூட உழைத்தே உண்ண வேண்டும் என்பது ஆசீவக பொருளியல். படிநிலை உயர உயர நிறம் குறையும். இதுவே ஊழ்க பயிற்சியிலும் 18 படி நிலைகளை கடந்த ஐயனாரை அடைவது எனும் கோட்பாடு. சேர நாட்டு ஐயனாரே தற்போது ஐயப்ப வழிபாடாக இருக்கிறது. ஐயப்பன் பெயரால் நடைபெறும் ஐயனார் வழிபாட்டில் தற்போது சரியான குருமார்களின் வழிகாட்டல் இன்மையால் குளறுபடிகள் ஏராளம் என்கின்றனர். இவ்வழிபாடு செய்ய மாலை அணிவோர் தொடர்ந்து 18 ஆண்டுகள் செல்வர். இதில் முதல் 3 ஆண்டுகள் கருப்பு உடையினையும், அடுத்த 3 ஆண்டுகள் நீல உடையினையும், அடுத்த 3 ஆண்டில் பச்சை உடையினையும், அடுத்த 3 ஆண்டுகளில் சிவப்பு உடையினையும், அதற்கு அடுத்த 3 ஆண்டுகளில் மஞ்சள் உடையினையும், இறுதி 3 ஆண்டில் ஒளிர் வெண்மை உடையினையும் அணிந்து நோன்பிருப்பர். 18ஆம் ஆண்டு இறுதியில் தென்னை வைத்து நோன்பு முடிப்பர். இது ஆசீவக மரபின் ஐயனார் ஊழ்கத்தை தழுவிய ஒரு வழிபாடே ஆகும். இதில் இறுதியில் கூறப்படும் தென்னை வைத்தல் எனும் நிகழ்வு தேங்காயின் உட்பருப்பு நல் வெள்ளை எனும் கருத்துப்படவே கையாளப்படுகிறது. நல் வெள்ளை எனும் இறுதி நிலை நிறமிழி எனும் நிலையினை குறிக்கும். மேலும் புத்த நெறியிலும் ஜைன நெறியிலும் ஆசீவக நெறியின் நிறக் கோட்பாட்டின் வெண்மை நிற உடையை மட்டுமே படிநிலை பேதமின்றி அனைவரும் அணிவர். ஆனால் ஜைன நெறியின் கொடியில் ஆசீவகத்தின் நீல நிறத்தை தவிர மற்ற நிறங்கள் முறை மாறி இருக்கும். அவர்கள் நீல நிறத்துடன் கருப்பு நிறத்தையும் சேர்த்து கருப்பு நிறமாக கொடியில் கூறுகின்றனர். ஆனால் இந்நிறங்களுக்கு அவர்கள் கொடுக்கும் விளக்கம் ஆசீவக நெறியின் நிற கோட்பாடுகளின் பொருளாக இருந்தாலும் அவர்கள் வெண்மை நிற உடையை மட்டுமே படிநிலை பேதமின்றி அனைவரும் அணிவர். கிறித்துவ நெறியில் உள்ள பிரேஸ்லெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி எனும் கோட்பாடும் இதே நிறங்களை கொண்டவை. அங்கும் இறுதியில் மோட்சம் எனும் வீடுபேறு கோட்பாடுதான் உள்ளது. ஆசீவகம் என்பது தமிழர்களின் ஆதி சமயம். புராண கதைகளை கொண்டு கட்டமைக்கப்படாத அறிவார்ந்த வாழ்க்கை முறை அது. இந்திய சமயங்களின் வரலாற்றில் சரணாகதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட முதல் சமயம் ஆசீவகம். அதற்கு அடுத்து தோன்றிய பௌத்தம் இதே சரணாகதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என முழங்கியது. புத்தனிடம் சரணடைந்தேன், பௌத்த சங்கங்களிடம் சரணடைந்தேன், புத்த தர்மத்திடம் சரணமடைந்தேன் என அச்சரணாகதி கோட்பாட்டை அடுத்த எல்லைக்கு கொண்டு சென்றது பௌத்தம். பிற்காலத்தில் சைவம் வைணவம் எல்லாம் இச்சரணாகதி கோட்பாட்டை வலியுறுத்துவதற்கு மூல ஆதாரமாக இருந்தது ஆசீவக கோட்பாடுதான். சாமியே சரணம் ஐயப்பா எனும் முழக்கம் கூட அந்த அடிப்படையில் உருவானதுதான்.
ஆசீவகத்தை உருவாக்கிய அறப்பெயர் சாத்தன் தான் இன்று தர்ம சாஸ்தாவாக அழைக்கப்படுகிறார். ஐயனார் கோயிலுக்கு முன்பாக ஆடு, கோழி போன்றவற்றை பலியிட மாட்டார்கள். அது கொல்லாமை விரதத்தை அடிப்படையாக கொண்டது. அதுதான் சபரிமலையிலும் கடைபிடிக்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் நடைபெறும் முளைப்பாரி விழா ஐயனார் வழிபாட்டின் தொடர்ச்சிதான். ஒவ்வொரு ஐயனார் கோயிலிலும் 3 வகையான வழிபாட்டு முறைகள் உள்ளன. ஐயனார் வழிபாடு என்பது அறிவு வழிபாடு. அக்கோயிலில் உள்ள 7 கன்னியர் வழிபாடு என்பது வளமை வழிபாடு. அங்குள்ள கருப்புகளுக்கான கிடாவெட்டு என்பது வீர வழிபாடு. இம்மூன்று வழிபாட்டு முறைகளின் சங்கமம்தான் ஐயனார் கோயில். சிற்றண்ணல் வாயில் குடைவரை கோயிலில் எழுந்தருளி இருக்கும் ஜைன முனிவர்கள் மூவரின் கற்சிற்பங்கள் ஆசீவக முனிவர்கள் மூவரை குறித்தன என்பதும், அவர்களுள் ஒருவர் வேளிர் மரபில் பிறந்து சிற்றரசராக வாழ்ந்து துறவியான திருப்பட்டூர் மாசாத்தன், இரண்டாமவர் பொற்களை எனும் 2 மனைவியரோடு அருள்பாலிக்கிற பூரண ஐயனார், மூன்றாவதாக இருப்பவர் அடைக்கலம் காத்த ஐயனார். இவர் பாண்டிய மன்னரின் படை தளபதியாக இருந்து துறவியானவர் என்பதும் பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன் அவர்களின் ஆய்வு கூற்று. மூவரும் சங்க காலத்து புலவர்கள் என்றும், சித்தன்ன வாசல் ஜைன குகை தலம் அல்ல, அது ஆசீவக இருப்பிடமே என தனது ஆய்வுகளை முன் வைக்கிறார். ஜைனத்தை சமணம் எனும் பெயரால் சுட்டுதல் பிழையானது. ஆசீவகம், பௌத்தம், ஜைனம் ஆகிய 3மே சிரமண எனும் பொது பெயர் கொண்டவை. சிரமண என்பது தமிழ் வடிவத்தில் சமண என்றாதல் இயல்பு. ஆசீவகத்தை தோற்றுவித்த மூவருள் ஒருவராகிய மற்களி என்பவரே தமிழகத்தில் சாஸ்தா ஐயனார் என வணங்கப்படுகிறார். ஐயனார் பிறந்த ஊர் திருப்பட்டூர் என்பதற்கு கல்வெட்டு சான்றுகள் திருப்பட்டூர் ஐயனார் கோயிலில் உள்ளன எனவும் ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது. மற்களி ஐயனாரின் வாகனமாக யானையும், படை தளபதியான பூரண ஐயனாரின் வாகனமாக குதிரையும் குறிக்கப்படுகிறது. ஆசீவக மதத்தவர்களின் சின்னமாக யானை இருந்துள்ளது. யானை பிறக்கும் பொழுது கருப்பு நிறமாக இருக்கும். இது முதல் நிலை. பிறகு அது வளர வளர அதன் நிறம் கருப்பு நிறத்திலிருந்து சாம்பல் நிறத்திற்கு சிறிது சிறிதாக மாறும். யானை குட்டியாக இருக்கும் பொழுது தன் தாயை ஒழுக்கத்துடன் பணிவாக பின்பற்றி சென்று தன் சிறு வயதிலேயே தன் வாழ்விற்கான பாடங்களையும் ஆதாரங்களையும் தன் தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளும் அறிவை கொண்டது. தாயின் நிறம் சாம்பல் நிறம். தாய் யானையும் தன் குட்டி யானைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தும், தவறு செய்யும்போது திருத்தவும், குட்டிக்கு உதவியாகவும் பரிவுடனும் இருக்கும். அக்குட்டி யானை தான் வளரும் பொழுது அது தன் வாழ்வில் சந்திக்கும் சிக்கல்களுக்கு விடை தேடி அலைவதனை இது குறைக்கும். மேலும் தான் கற்றுக்கொண்டதை பிற்காலத்தில் தன் குட்டிக்கும் கற்றுக் கொடுக்கும். மேலும் பிற உயிரினங்களிடம் யானை பரிவுடன் இருக்கும். அதன்படியே திருப்பட்டூர் அரங்கேற்ற ஐயனார் கோயிலில் சுவாமிக்கு எதிர்ப்புறம் உள்ள வாகனமாக யானை சிலை வடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவெள்ளரை கோயிலின் கருவறை 2 வெள்ளை யானைகளின் மீதே அமைக்கப்பட்டுள்ளது. சித்தன்ன வாசல் குடைவரை ஓவியத்திலும் யானை இடம்பெற்றுள்ளது. சமய சண்டைகள் நிலவிய காலத்தில் வேதங்களை எதிர்த்த ஆசீவக சமயத்தின் குறியீடான யானையை சைவ மத குறியீடான முதலை கடிப்பது போன்ற சிற்பங்களும் காணப்படுகின்றன. இதன் மூலம் ஆசீவக மதம் அழிக்கப்பட்டு சைவ மற்றும் வைணவ மதங்கள் தமிழகத்தில் தலை தோங்கியதை காண முடிகிறது. இதனுடன் தமிழர்களின் பண்டைய கால வரலாறும் சிதைக்கப்பட்டுள்ளது. ஆசீவகம் மக்களின் அன்றாட வாழ்வியலின் அடிப்படையாக அமைந்து இன்னமும் தனது இலச்சினையை தென்னகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் பதித்து வைத்து உள்ளது. எந்த ஒரு மதத்தினரும் தங்கள் மத சின்னங்களை அணிந்திருப்பதை இயல்பாக காணலாம். ஆசீவகர்கள் மலர்மேல் அமர்ந்த மங்கையின் இருபுறமும் நீரூற்றும் யானைகள் உள்ள இலச்சினையை கழுத்தில் அணிவது வழக்கம். இவ்வழக்கம்தான் இன்று தமிழர்களின் தாலிக்கொடியில் கோர்க்கப்படும். மகாலட்சுமி பொட்டு எனும் தங்க நாணயமும் கால் காசுகளின் பின்புறத்தில் உள்ள நீரூற்றும் 2 யானைகளுக்கிடையில் மலர்மேல் அமர்ந்திருக்கும் பெண் வடிவமும் குறிப்பிடத்தக்கது. ஆசீவகர்கள் அனைவரும் அணிந்த இந்த லட்சினை
வைதீக தாக்கத்தால் தாலி கொடிகளில் மட்டும் இன்று புழங்கி வருகிறது. கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் தனது சிறப்பு கூறுகளை இரவல் கொடுத்த ஆசீவக சமூகம் இன்று தனது சங்கிலி தொடரின் அடுத்த வளையத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் பெயர் பெற்றிருந்த ஆசீவகத்தின் ஐயனாரும் ஆரிய பெரு முடிச்சுக்குள் கொண்டுவர எழுதப்பட்ட கதைதான் சிவனுக்கும் மோகினி தோற்றம் கொண்ட விஷ்ணுவுக்கும் ஐயனார் பிறந்தார் எனும் கதை. மக்கள் வழிபடும் ஐயனாருக்கு 2 கைகள் மட்டுமே இருக்கும். ஆரியம் உருவாக்கிய ஐயனாருக்கு 4 கைகள் இருக்கும். அந்த ஐயனாருக்கு பூணூல் போடப்பட்டிருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரையில் 90% கோயில்கள் ஆசீவக கோயில்களாக இருந்து பிற மதத்தலங்களாக மாற்றப்பட்டவையே என்கிறார் பேராசிரியர் க. நெடுஞ்செழியன். தமிழகத்தில் எந்தெந்த கோயில்களில் எல்லாம் ஸ்ரீ என்ற திருநிலைக்கு தனி சன்னதி இருக்கிறதோ அவை அனைத்தும் ஆசீவக ஆலயங்கள்தான். அதேபோல் எந்தெந்த சிவன் கோயில்களில் யானையை முதலை விளங்குவது, சிங்கம் தாக்குவது போன்ற புடைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளனவோ அவை அனைத்துமே ஆசீவகத்திடமிருந்து மாற்றப்பட்ட ஆலயங்களே என்கின்றனர் ஆசீவக ஆய்வாளர்கள். காவிரி தான் செல்லும் பயணத்தில் மனிதர்களின் எத்தனையோ மாண்புகளை தன் நகத்தில் ஒளித்து வைத்திருக்கிறது. அதை அருகில் சென்று அறிய முயன்றால் அனைத்தும் விழித்துக் கொள்கிறது. நம்மை விழித்து அழைக்கிறது. காவிரியும் கொள்ளிடமும் பிரித்து வைத்த ஸ்ரீரங்கம் தீவுக்குள் அடுத்து பயணமாவோம். அங்கு கிளி ஒன்று கதை சொல்கிறது. நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.